கட் பண்ணுறது டர்னு கிழிச்சோம் இல்லையா, இப்போ பரன்னு கட் பண்ண போகிறோம். இப்படி சேலையெல்லாம் கிழிச்சோம்னா சேலை டாராக போயிடும். சரியா? அதனால இந்த பாருங்க, கரெக்டாக இப்படி 2 பக்கம் பிடிச்சிக்கிறணும். பிடிச்சிக்கிட்டு கத்தரிக்கோலை எடுத்து கையில் வச்சுக்கிறணும். வச்சுட்டு பாருங்க, நேராக போடணும். நேராக பிடிச்சிருக்கனா கத்தரிக்கோலை பாருங்க, நேராக அப்படி சரன்னு அப்படி ஒரு துணி நேராக டர்ன்னு போகும், ஒரு துணி இப்படி மெதுவாகவே போகும். அந்த கிளாத்தை பொறுத்து. இப்போ பாருங்க, நம்ம வெட்டிட்டு இப்படி பார்த்தோம்னா நேராக அப்போதான் நமக்கு வந்து தைக்கும் போது உந்தி கரெக்டாக வரும். சரியா? முன்ன பின்ன இருந்தோம்னா நம்ம தைக்கும் போது கொஞ்சம் தைக்க வராது, கோணலாக போகும், சுருண்டுது. சரியா? அதே மாதிரி முந்தி தைக்கும் போது கீழே உள்ள துணியை லைட்டாக இழுத்து விட்டு மேலே உள்ள துணியை கொஞ்சம் லூஸ் விட்டாலே அழகாக தைக்கிறதுக்கு சரன்னு வந்துடும். ஓகேவா? நழுவிக்கிட்டே வரும். அதுக்கு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு துணியை தூக்கி மிஷின் தலையில் தூக்கி போடணும். ஓகேவா? சிரிக்காதுல. இது வந்து கீழே கடந்தா அப்படியே இழுத்துக்கிட்டே வரும். அடுத்த டிப்ஸ் என்னன்னா, நம்ம இப்படி மடித்து அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அடிக்கும் போது இங்கே பாருங்க, இப்படி மடித்து வச்சுட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா, கீழே உள்ள கிளாத்தை லைட்டாக இழுக்கணும். அதுக்காக பரட்டுன்னு இழுத்துடக்கூடாது. லேசாக மேலே உள்ளதை லைட்டாக லூஸ் விடணும். மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த கிளாத்து, அதை லூஸ் விட்டோம்னா அழகாக ஸ்மூத்தாக ஒடியாந்துடும். வருதா? கடகடன்னு ஓடுதா? ஓடுது. அதே மாதிரி ஒரு தடவையும் இதை தூக்கி லைட்டாக தாங்க இழுக்கணும், வேமாலாம் இழுக்கக்கூடாது. லைட்டாக இழுத்துட்டு மேலே இருக்குல்ல அந்த கிளாத்தை லைட்டாக லூஸ் விட்டா போதும். அவ்வளோ அழகா நமக்கு சுருக்கமே இல்லாமல் வரும், திருகவும் செய்யாது. சரியா? நம்ம தைக்கும் போது கவனம் வந்து நம்ம மிஷின் மேலேயே நம்ம தைக்கிற கிளாத் மேலேயுமே இருக்கணும். சிந்தனை வந்து அங்கே எங்கேயும் போகக்கூடாது. அப்பப்போ வீட்டுக்கெல்லாம் போகும், புள்ள சாப்பிட்டுச்சா, புள்ள பள்ளிக்கூடத்தில் என்ன வந்துச்சு அப்படிலாம் போகக்கூடாது. நம்ம வந்து எப்போவுமே புருஷன் புள்ள நினப்புலையே தானே இருப்போம். அது எல்லா இல்லத்தரசிகளுக்கும் உண்டு, நமக்கு மட்டும் புதுசாவா? இப்படி தச்சோம்னா எந்த குறையும் வராது. அதுலேயும் 2 பேரை ஏதாவது சொல்லவே தெரியும். சில தப்பும் பண்ணுவான், உள்பக்கத்தை வெளிப்பக்கத்தை உள்பக்கம். அதெல்லாம் நம்ம கடையில் அப்பப்போ நடப்பேன். அதனால இந்த செக் பண்ணுறதுக்கே 1/2 நாள் வீணாக போயிடும். நம்ம பிள்ளைய நல்ல பிள்ளைனே, கொஞ்சம் அழுத்தமாக சொன்னால் 2 நாளைக்கு கடைக்கு வர மாட்டேன். என்ன செய்யறது? இப்போதான் கரெக்டாக சொல்லியிருக்கிய. ஆமாம், ஏதாவது நொயின்னு ஏதாவது குறை வந்துச்சுன்னு சொன்னேன்னு வச்சுக்க, 2 நாள் கடை லீவு. இதுக்காக நான் சொல்கிறதே இல்லை, பிரித்து நம்மளே சரி பண்ணிடுவோம். இங்கே பாரு, பூனந்தேன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாரு. தையல் நேரம் வந்துருச்சா? ஏதாவது பிசுடு இருக்கா? இல்ல இதே மாதிரி தைக்கல நீனு மண்டையில மாவளை கெடுத்து விடுவேன். அப்புறம் நான் அடுத்த நாள் லீவு. இங்கே பாருங்க, இது தேங்க ஒட்டு ஒட்டு. நம்ம டெய்லராக பழகிறவங்க ஒட்டு கொடுக்க கற்றுக்கிறோன்னு. ஏன்னா முக்கால்வாசி பேர் துணியிலதே சிக்கனம் பண்ணுவாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 10ஆமத்தே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. 80 பாயிண்ட் எடுத்துகிட்டு வர சொன்னால் 75 பாயிண்ட்டே எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. 90 பாயிண்ட் வர சொன்னால் 80 எடுத்துகிட்டு வராங்க. அவங்களுக்கு நம்ம வந்து இப்படி ஒட்டு போட கற்றுக்குறோன்னு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டு இருக்கா, அப்போ நம்ம முக்கோணமாக பீஸை வெட்டி இந்த மாதிரி மேலே தைச்சிருக்கோமா, இதை நம்ம கற்றுக்குறோன்னு. அப்போ தான் நம்ம தைக்க முடியும். என்ன பழகுறோம் இல்லையோ அவங்களுக்கு ஒட்டு போட கற்றுக்குறோன்னு. இப்போ நம்ம வந்து கிராஸ் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து 2.5 எடுத்து இங்கேருந்து 2.5 எடுத்து டாட் போட்டு வச்சுருக்கோம். நம்ம வெட்டும் போதே இந்த டாட்டை போட்டுருவோம். அதுக்கடுத்து மேலே வந்து 2.5, அதாவது மேக்ஸிமம் 3 சைஸில் தாங்க வரும். குண்டா இருக்கவங்களுக்கு மேலே 3 வரும், 3.5 வரும். அதே மாதிரி இந்த அளவு வந்து எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு அளவு 2.5 தாங்க வரும். 2.5க்கு எடுத்து இது 3.5 அந்த அளவுக்கு தான் வரும். எவ்வளோ பெரிய குண்டா இருந்தாலும் நார்மலாக நீங்கள் போடணும். நார்மல் சைஸில் தான் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து 2.5, அதுக்கடுத்து 2.5, மேலே 2.5 போட்டு பிடிச்சிக்கலாம். அப்படி மேக்ஸிமம் கீழே 3 கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இது வந்து நார்மலான அளவு. இப்போ வந்து நம்ம கிராஸ் போடுவோமா? இங்கே பாருங்க, இங்கேருந்து 2.5 எடுத்திருக்கேன். எடுத்து முக்கோணம் போட்டுக்கிறேன்.
எடுத்துட்டு அப்படியே இங்கே டேப்பு வச்சு 1.25 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இங்கே எடுத்து இப்படியே கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் முக்கோணம் ஈக்குவலில் புள்ளி வச்சுக்கிடுவோம். சரியா? இது ரெண்டையும் நம்ம இப்போ கிராஸை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே வருவோம். ஓகேவா? லைட்டாக இந்த மாதிரி நம்ம குறிச்சிட்டோமா, இதை அப்படியே தைக்க போகிறோம். இன்னொரு தையல், 2 தையல் நம்ம போட்டுக்கிறோம். இல்லைன்னா பிரிஞ்சிருங்களா? அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் நம்ம துணியை விட்டு தைக்கணும், அப்போதான் பிரியாது. நான் வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் கொஞ்சம் துணியை விட்டோம்னா இது பிரியாது நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம கிராஸ் பிடிச்சிட்டோம். இன்னொன்று பிடிச்சிட்டு இந்த ஷோல்டர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஷோல்டரை 2ஆக மடித்து வச்சுக்கிறணும். மடித்து வச்சு நம்ம இப்படி பார்த்தோம்னா இது ஸ்ட்ரைட்டாக இருக்கணுங்க. இப்படி நேரம் இருந்தால் நம்ம கிராஸ் வந்து விலகாது. ஓகேவா? அடுத்து வந்து நம்ம அந்த கிராஸ் பிடிச்சிப்போம். மடிச்சு வச்ச பிறகு 1/4 இன்ச்சு டேப்பில் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து 1.25 இப்படி நேர் கோட்டில் தாங்க இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். கட் பண்ணுறப்ப பிடிக்கும் போது இந்த பாருங்கள், வரும்போது அப்படியே ஊசி மாதிரி வந்துடணும். அங்கே கனமாக பிடிச்சி அப்படியே ஊசி மாதிரி கொஞ்சம் துணி விட்டு தான் கட் பண்ணணும். சரியா? இப்படி நேர் கோட்டில் இருக்கும். இன்னொரு தையல் போட்டுக்கிறோம். இந்த இடம் இதை நடுவில் மூளை மடித்து இந்த டாட் போட்டிருக்கோமா, இதேங்க கிராஸு. பாருங்கள், கிராஸில் 3 வகை இருக்குங்க. ஒரு சிலர் வந்து நல்லா கூர்மையாக கேட்பாங்க, ஒரு சிலர் வந்து ரவுண்டாக வேணும்னு கேட்பாங்க, ஒரு சிலர் வந்து அமுங்கின மாதிரி சாதா கிராஸ் கேட்பாங்க. இது வந்து இந்த கூர்மையாக கேட்குறாங்கல்ல அவங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கே பாருங்கள், நேராக இருக்கணுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்படி நேராக நம்ம இப்படி பிடிச்சி பார்த்தோம்னாலே ஸ்ட்ரைட்டாக அப்படி வரணும். பாருங்கள், இதுதான் கிராஸ். இப்போ வந்து நம்ம வந்து கை குடஞ்சி வெட்டுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், நல்ல பக்கமும் ஒரே மாதிரி உள்ளே போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், லைனிங் கிளாத்து ஆப்போசிட் இருக்குது. இதுதான் நமக்கு பார்த்து குடஞ்சி விட்டுறது கரெக்டான மெத்தடு. நல்ல பக்கமும் அடியில் உள்ளே இருக்கா. இப்போ எப்படி குடையிறதுன்னா, இங்கே பாருங்கள், இந்த டாட் ஏற்கனவே நம்ம போட்டு தான் வச்சுருப்போம். நம்ம கை ஜாக்கெட் பண்ணும்போதே பார்த்துட்டு இங்கே பாருங்கள், இப்போ சாப்பீஸ் இருக்கா, சாப்பீஸை காணோம். எதுலையுமே இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி கடைசிலேருந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு போட்டுக்கோங்க. கோடை போட்டு நடுவில் ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு லைட்டாக அப்படி இழுத்து விட்டுக்கோங்க.
இழுத்து விட்டு இங்கே பாருங்க அப்படி கூர்மையாக போய் இங்கே பெருசாக வந்து நான் வரைஞ்சும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க இங்கே வந்து குறுகணும், அப்புறம் விரியுதா திருப்பி அப்படியே குறுகி போயிடணும். ஓகேவா? நம்ம சின்ன வயசுல மாங்காய் கீத்து வாங்கிட்டு பத்திங்களா, அந்த பசுல எல்லாம் விக்குது பாருங்க, அந்த மாதிரி நம்ம சட்டை குடையிறது. ஒரு மாங்காய் சொன்னா அதெல்லாம் லபக்குன்னு மண்டைக்குள்ள ஏறும். இப்படி ஒரு டீச்சர் எங்கேயாவது பார்த்ததுண்டா? பார்த்தது இல்ல. எங்க டீச்சர் வித்தியாசமா எங்க கத்தரிக்கோல் எங்க டீச்சர் டக்குன்னு சொல்லி புரிய வைக்கிற டீச்சர். ஜாக்கெட் வெட்டையில சமோசா ஞாபகப்படுத்துவோம். ஆமா. கையை கட் பண்ணையில கையை குடஞ்சு வெட்டையில மாங்காய் ஞாபகப்படுத்துவோம். அப்பதான் டக்குன்னு புரிய முடியும். தெரியும். நம்ம படிக்கல மேப்பு குறிக்கையில இலங்கை என்ன கீழே மாங்காய் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, அந்த மாதிரி. இங்க பாருங்க, இப்ப நம்ம குடஞ்சு வெட்டுறது ஒரே பக்கம் பார்த்து இருக்கணும். ஓகேவா? ஒரே பக்கமா இருக்கா? ஆப்போசிட்ல வச்சு வெட்டும் போது ஒரே பக்கமா குடஞ்சிருக்கணும். சரியா? குடையிறத முன்பக்கம் வந்துடணும், பேக்ல போட்டு தச்சு போடக்கூடாது. அது தெளிவு. நம்ம அக்குள் பகுதி முன்னாடிதான் வந்து குடஞ்சு வெட்டுற மதியில அதை வந்து அக்குள் பகுதி முன்பக்கம் தான் ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். பின்னாடி பேக்ல போயிடக்கூடாது. நிறைய பேர் அப்படி செய்வாங்க எங்க கடையில தையல் பழகிற பிள்ளைய. சரியா? அதை அப்படி செய்யக்கூடாது. ஓகேவா? எப்பவுமே தெளிவா இருக்கணும்.